இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தை வாசிப்போம். அது சங்கீத புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. ஆமேன். இன்னைக்கு உலக மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கமோ உங்களை தேடி வருவாங்க, உங்களை அன்பு காட்டுவாங்க, அரவணைப்பாங்க, நேசிப்பாங்க. நீங்கள் ஏன்னா நீங்கள் செய்யும்போது அவங்களும் சேர்ந்து செய்வாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை உபத்திரம் வரும்போது மனுஷன் தன் சுய ரூபத்தை அவர் காட்டுவார்கள். ஏன் ஆபத்து வருதுன்னா நம்ம ஞானக்குறைவினால தான் நடக்கிற பிரச்சனைனா கடைசியில் என்ன சொல்கிறோம், இது கர்த்தர் செஞ்சார். சில பேர் சபைக்கு வர மாட்டாங்க, என்னை கர்த்தர் வேதனைப்படுத்திச்சிட்டார். வண்டியில் போயிட்டு இருப்பாங்க, கணவன் மனைவியை, அவங்க ஃபீவில் அடிச்சிருக்க மாட்டாங்க, போய் நின்றுட்டு என்னை நடு ரோட்டில் அவமானப்படுத்துகிறார் கர்த்தர். நான் வேகமாக போய் விழுந்துட்டு கர்த்தர் என்னை கேவலப்படுத்திட்டார். நம்ம ஞானக்குறைவினால செய்கிற தப்பை கர்த்தரை என்ன செய்ய தூக்கி விடுக்கிறோம். இன்னைக்கு நீ இருக்கிறன்னா, நீ சுவாசிக்கிறீங்கன்னா அவருடைய கிருபை, நீ குடும்பமாக இருக்குன்னா கர்த்தருடைய கிருபை. ஆனாலும் கர்த்தர் சொல்கிற ஏன் ஆபத்து வருதுன்னா, இன்னைக்கு நம்ம மனுஷீகத்தில் எடுக்கிற முயற்சி தான் பிரச்சனை. ஒரு சின்ன பிரச்சனையா உடனே என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை கேளுங்க. சாலமன் கேட்டால் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை வேணும் என்று கேட்கும் போது அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதே போல் நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நான் உபத்திரத்தை இருக்கிறேன், நான் பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு ஞானம் வேணும் கேளுங்க. ஞானம் இல்லாமல் எனக்கு விழுந்து போகிறாங்க. சின்ன சின்ன கணவன் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது அவங்க விலகி போகிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆபத்து காலத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா மனித சுவாயிலாக இருக்கும் போது யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தாங்களோ அற்புதம் அடையாளம் செய்தார். ஒரு சின்ன காரியத்தை அந்த 10 பேருக்கு அற்புதம் செய்தார். 9 பேர் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து தான் அவர் நன்றி சொன்னார். ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படிதான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தை அவர் வாழும் போது பார்த்தீங்கன்னா அவர் எத்தனையோ பேர்த்த குருடர்களை பார வைத்தார், செவிடுகளை கேட்க வைத்தார், முடவுகளை நடக்க வைத்தார். யாரெல்லாம் அவங்களை நம்பி வந்தாங்களோ ஆபத்து வரமான கர்த்தர் கொடுத்தார். அதே போல அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது கூட கள்ளனை பார்த்து அவர் வேதனைப்பட்டார். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது என்னை நிறுத்தணும்னு சொல்லும் போது அவர் சொல்ல, இன்று என்னோடு கூட நீ பரதேசிலிப்பாய். அந்த மரண தருவாயில் கூட ஒரு ஆத்மாவை அவர் கொண்டு போனார். அன்பான தேவ ஜனமே, உலகம் உங்களை பகைச்சா நீ ஆச்சரியப்படாத. உன் வீட்டாரு உனக்கு சத்துருவாய் எழும்பினாலும் கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து எல்லாவற்றையும் அவர் தேவைகளை சந்திப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உனக்கு முடிவு கர்த்தர்கிட்ட தான் கேட்டுக்கொள்ளணும். நீங்கள் கேட்டு பாருங்களேன். நீங்கள் எத்தனை மனுஷீகமாய் ஓடி ஓடி நீங்கள் போனீங்களே, இன்னைக்கு கர்த்தர்கிட்ட கேளுங்க. யோவான் 14:14 சொல்லு, என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லிக்கிறார். கேட்கிற ஒருவனும் பெற்றுக்கொள்வார். நீங்கள் கேட்டு பாருங்க, தராலியா நிச்சயமா தருவார். உங்களுக்கு எல்லாருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வு தேவனிடத்துல தான் வரணும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, சங்கீதம் 20:1 ஆபத்து காலத்திலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டலும் சொல்லி கேட்கும் போது எந்த உபத்திரம் வந்தாலும் பாடு வந்தாலும் கர்த்தர் உன் ஜெபத்துக்கு வேண்டிய பதில். நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் நின்று அவர் தேவைகள் சந்திப்பாராமா. அதே போலதான் நீங்களும் கர்த்தரை நோக்கி பார்த்த ஒரு முகங்களை வெக்கப்பட்டு போவதில்லை. பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே ஆமென். நிச்சயமாகவே உபத்திர பாடு வந்தாலும் கர்த்தர் ஒருத்தங்க ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருப்பார்.